வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று திருநெல்வேலி செல்கிறார். தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் செல்லும் அவர் அங்கு நடைபெறும் 5 மக்களவைத் தொகுதிகள் மற்றும் 28 சட்டப்பேரவைத் தொகுதிகளை உள்ளடக்கிய மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். உள்துறை அமைச்சரின் வருகையையொட்டி திருநெல்வேலியில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 125வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மை கவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாகவும் இம்மாதம் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் 386வது உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1639ஆம் ஆண்டு இதே நாளில் சென்னை நகரம் உருவானதை நினைவுகூரும் வகையில் 2004ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி சென்னை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நடப்பு கல்வியாண்டில் மாணவர்களுக்கான இலக்கிய திறனறி தேர்வு அக்டோபர் 11ஆம் தேதி நடைபெறும் என்றும் இதற்கு செப்டம்பர் 4ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 64வது மாநிலங்களுக்கிடையேயான சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி நேரு விளையாட்டரங்கில் நடைபெற்று வருகிறது. இதன் 2ஆம் நாளான நேற்று ஆடவருக்கான 400 மீட்டர் ஓட்டப் பந்தயத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த விஷால் தேசிய சாதனையுடன் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.